வாலி இந்திரனுக்கும் அருணிக்கும் பிறந்தவர். சூரியனுக்கும் அருணிக்கும் பிறந்தவர் சுக்ரீவன். இருவருமே கௌதம முனிவர் ஆசிரமத்தில் வளர்ந்தவர்கள். வாலி தாரை என்பவளை மணந்து ராஜா மரணமடைந்த பின் அரச பதவி ஏற்று திறம்பட ஆட்சி செய்து வந்தான். ஒரு சமயம் பெரும் வரங்கள் பலவும் பெற்ற துந்துபி எனும் அரக்கன் சமுத்திரராஜன் மற்றும் மலைகளின் ராஜா ஹிமாவனை போருக்கு அழைக்க அவர்கள் வாலியை கை காட்டிவிட்டனர். வாலியிடம் வந்து தந்துபி வலிய சண்டைக்கு அழைத்து தோற்று மாண்டு போனான். அவனது உடலை தூக்கி தூரத்தில் எறிந்தான் வாலி. அந்த உடல் விழுந்த இடம் ரிஷ்யமுக பர்வதத்தில் இருந்த மதங்க முனிவரின் ஆசிரமம். தனது ஆசிரமத்தில் இப்படி ஒரு இரத்தக்களரியான சம்பவம் நடந்தது கண்டு வெகுண்ட முனிவர், இப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணமானவர் யாராக இருந்தாலும் மீண்டும் இக்காட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தால் அவர் மரணமடைய என சாபமிட்டு விட்டார். அது முதல் வாலியால் அந்த எல்லைக்கே செல்ல முடியாமல் போயிற்று.